ஒரு நாள் பார்வதி தேவிக்கு தனக்கென ஒரு குழந்தை வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அவள் மண்ணை எடுத்து ஒரு சிறிய சிறுவனின் உருவத்தை வடிவமைத்தாள். அந்த அழகிய உருவத்தை பார்த்த பார்வதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். தன் அன்பால் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தாள். அந்த மண் உருவம் உயிர் பெற்று சிறுவனாக மாறியது. அவனே நான் கணேஷா. என் தாயும் நானும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தோம். சில நேரம் கழித்து தாயார் குளிக்கச் செல்ல விரும்பினார். அதனால் அவர் என்னை கதவின் முன் நின்று யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் காக்கும்படி சொன்னார். நான் கதவின் அருகில் ஒரு நீண்ட கம்புடன் விளையாடிக் கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு ஆள் வருவதைக் கண்டு நான் நிறுத்துங்கள் என்று கூச்சலிட்டேன். அதற்கு அவர், நீ எவன், நான் சிவன் என்று கோபமாகச் சொன்னார். ஆனால் என் தாயின் கட்டளையை நினைத்து நான் அவரை உள்ளே செல்ல விடவில்லை. இதனால் சிவபெருமான் மிகவும் கோபமடைந்து தனது ஆயுதத்தால் என் தலையை வெட்டினார். அந்த சத்தத்தை கேட்ட பார்வதி வெளியே வந்து பார்த்தபோது நான் உயிரில்லாமல் கிடந்தேன். அவள் மிகவும் துயரத்திலும் கோபத்திலும் மூழ்கினாள். நான் அன்புடன் உருவாக்கிய என் மகனை நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சிவனை கேட்டாள். சிவபெருமான் தனது தவறை உணர்ந்து உடனே அதை சரி செய்ய வாக்குறுதி அளித்தார். அவர் தனது சேவகர்களுடன் காடு நோக்கிச் சென்றார். அங்கு முதலில் காணப்படும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி கூறினார். அவர்கள் ஒரு யானையை கண்டனர். அதன் தலையை கொண்டு வந்து சிவபெருமான் அதை என் உடலுடன் இணைத்தார். பின்னர் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். என் தாயும் நானும் மீண்டும் சந்தித்தோம். சிவபெருமான் என்னை ஆசீர்வதித்து, நீ இனி எல்லா தடைகளையும் நீக்கும் தெய்வமாக இருப்பாய், அறிவும் செழிப்பும் வழங்குபவனாக இருப்பாய் என்று கூறினார். அந்த நாளிலிருந்து நான் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறேன். விநாயகர், விநாயகா, விக்னஹரன், வக்ரதுண்டன் போன்றவை. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.